எப்படி இருக்கீங்க? இது 15th ஜூன் எடுத்த வீடியோ. இன்றைக்கி சண்டேன்றதுனால 3 பேருக்கும் லீவு. நாங்கள் 3 பேரும் இன்றைக்கி வெளியில் தான் ஷாப்பிங் போகிறோம். பக்கத்தில் உள்ள ஒரு மாலில் போயிட்டு அங்கே ஸ்பார் இருக்குது, அங்கே எப்படி இருக்குது, மளிகை சாமான் பொருள் விலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரதுக்காக தான் போகிறோம். நாங்கள் 3 பேரும் வண்டியை பார்க்கிங்கில் நிறுத்திட்டு உள்ளே மாலுக்கு போகிறோம். லாஸ்ட் வீக் டிமார்ட் போய் அங்கே மளிகை பொருள் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். இது ஒரு கம்பேரிசனுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். வீட்டு பக்கத்தில் மளிகை பொருள் ரொம்ப அதிகமாக விலை இருக்கிறதுனால சரி கொஞ்சம் பல்காக வாங்குகிற இடத்துல கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நாங்கள் போய் இதை கம்பேர் பண்ணுறதுக்காக பார்த்தோம். பார்த்துட்டு வந்ததில் இங்கே கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு தோணுச்சு. வீடியோ அப்படியே அடுத்த நாள் கண்டினியூ ஆகுது. ஆஸ் யூஷுவல் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் டியூஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு டின்னர் பொங்கல் தான் பண்ண போகிறேன். இந்த வீக் வேறு தோசை மாவு அரைக்காமல் விட்டுட்டேன். அதனால் மாவெல்லாம் இன்றைக்கி பொங்கல் தான் செய்ய போகிறேன். நவிக்கு பிடிக்காது, இருந்தாலுமே அவளுக்கு ஒரு 2 தோசை ஊற்றுற அளவுக்கு அளவான மாவு இருக்குது. அதனால எங்கள் 2 பேருக்கும் ஒரு குக்கரில் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு நான் தோசை தான் ஊற்ற போகிறேன். பொங்கல் எப்படி பண்ணணும் அப்படின்ற ரெசிபி நான் டீட்டெயில்டாக இதுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நான் அது ஃபுல்லாக டீட்டெயிலாக ஷேர் பண்ணலை. தோசைக்கல் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் சூடாகட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளவே தண்ணியை ஊற்றி நவி பண்ணது தான் இது. கல் சூடாயிடுச்சு. இப்போ அவளுக்கு மட்டும் நான் 2 தோசை போட்டு எடுத்துகிட போகிறேன். அவளுக்கு ரொம்ப பசி அதிகமாகிட்டதுனால சட்னி அரைக்கிற வரைக்கும் கூட அவள் பொறுமையாக இல்லை, எனக்கு பொடி வச்சே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தோசையோட பொடி வச்சு தான் சாப்பிட்டா. பொடியை வச்சு அதில் நடுவில் ஒரு குழி போட்டு அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் விட்டு இப்படி சாப்பிட்றதுல இருக்க சந்தோஷமே தனி. அதுதான் இன்றைக்கி நவி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. உங்களில் எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் 2 பேருக்கும் நைட்டு தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிட்டு பொங்கலோட தேங்காய் சட்னி வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். எங்களோட டின்னர் அவ்வளோதான் முடிஞ்சுது. வீக் டேஸில் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கிறதுனால என்னால் சுத்தமாக விலாக் ஷூட் பண்ண முடியல. அதனால சண்டேஸ் மட்டும் இனிமேல் விலாக் போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். முடிஞ்ச அளவு ஷார்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். விலாக் அப்படியே 18th கண்டினியூ ஆகுது. மார்னிங் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் எடுத்த ஒரு 2 ஷார்ட் தான் இது. அதுக்கு மேலே என்னால் கவர் பண்ண முடியல அன்றைக்கி. அப்படியே விலாக் 20th ஜூன் கண்டினியூ ஆகுது. இன்றைக்கி நாங்கள் 2 பேருமே லீவ் போட்டிருந்தோம். ஒரு முக்கியமான வேலையாக நாங்கள் 2 பேரும் லீவ் போட்டிருந்தோம். நேற்று நைட்டு ஃபுல்லாக மைண்டில் பயங்கர பதட்டமும் ஒரு விதமான சொல்ல தெரியாத பயமும் இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டுருக்கு. அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு வழி தெரியாமல் தான் அதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன ஏதுன்னு நான் விவரமாக சொல்லலை. இப்போ அது விஷயமாக தான் நாங்கள் 2 பேரும் நுங்கம்பாக்கம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நமக்கு கண்ணு தெரிஞ்சு நேராக வர பிரச்சனைனா அதை எப்படியும் சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிடலாம். இது எங்கேருந்து வருது, என்ன பிரச்சனைன்னே தெரியல. ஆனால் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்டு அப்படியே கைடன்ஸ் வாங்கி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு 2 வீலரில் தான் கிளம்பிட்டோம். இங்கேருந்து நுங்கம்பாக்கம் போகிறதுக்கு நாங்கள் ஒரு 9 o'clock கிளம்பினோம். நவியை ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 9 o'clock கிளம்பினோம். அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு 11:30 ஆகிடுச்சு. பயங்கர வெயில், எப்படி தான் அப்படி வெயில் அடிக்குதுன்னே தெரில. அவ்வளோ வெயில். எனக்கு ஹெல்மெட்டையும் போட்டுட்டு அவ்வளோ புழுக்கமாக இருந்த மாதிரி இருந்தது. நவிக்கு காலையில் சாதம் வச்சு அதுக்கு ரெடிமேட் மிக்ஸ் போட்டு கிண்டி கொடுத்தாச்சு. அதே சாப்பாடு நாங்களும் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். போயிட்டு நாங்கள் ரிட்டன் வரும்போது ஈவினிங் 4 o'clock இருக்கும். அவசர அவசரமாக நவியை பிக்கப் பண்ணிவிட்டு வந்தாச்சு.